ஒரு காட்டுப்பாதையில ஒரு வாலிபன், ஒரு பெண், ஒரு குழந்தை நைட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எதிர்ல திடீர்னு ஒரு சாத்தான் வந்து வருது டக்குன்னு. அத பார்த்த உடனே எல்லாம் பயந்து போறாங்க. அப்போ அந்த சாத்தான் வந்து அவங்கள இப்ப சொல்லுது, "நான் உங்க 3 பேரையும் சாகடிக்க போறேன்" அப்படின்னு சொல்லுது. அப்போ எல்லாம் சேர்ந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. "சாத்தான், நாங்க எதுவும் செய்யல. எங்களுக்கு தெரியாது. எங்கள விட்டுடு" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த சாத்தான் வந்து அந்த இளைஞன் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்குது. "நான் உங்கள விட்டுடுறேன். நான் சொல்றத 3 விஷயம் செய்யுங்க. அதுல எதனா ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் விட்டுர்றேன்னு சொல்லி அது ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்குது. என்னன்னா, ஒண்ணு அந்த பெண்ண வந்து மானபங்கப்படுத்து. இல்ல அந்த குழந்தைய நீ அடிச்சு சாகடிக்கணும். அப்படி இல்லையா, ஒரு பாட்டில் மதுவ கொண்டு வந்து இந்த மதுவ குடி அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் அவங்களுக்கு கோரிக்கை வைக்குது. அப்பதான் நான் உங்கள விடுவேன். இல்லைன்னா சாகடிச்சுருவேன் 3 பேருன்னு. உடனே அவன் அந்த இளைஞன் யோசிச்சு பார்க்குறான். சரி, குழந்தைய சாகடிக்கிறது தப்பு. நம்ம கல்ச்சரு பெண்கள வந்து மதிக்கணும். மானபங்கப்படுத்துறது தப்பு. சரி, இது ஒயின் பாட்டில் தானே, சாப்பிட்டுடலாம். இது எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி அதை ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்ச உடனே போதை தலைக்கு ஏறி அந்த பெண்ணை பார்த்த உடனே தப்பா நடந்துக்கிறான். மானபங்கப்படுத்துறான். அதை தடுக்க வந்த அந்த சின்ன குழந்தைய வந்து கோவத்துல தள்ளுறான். அந்த குழந்தை வந்து ஒரு கல்லுல அடிபட்டு செத்து போச்சு. இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மது ஒரு நல்லவனை கூட மூளை மழுங்கி மரியாதைக்குரியவனாவும் ஆக்குது. ஒரு தப்பானவனா மாத்துது. அதனாலதான் சொல்லியிருக்காரு வள்ளுவர், கல்லுண்ணாமைன்னே சொல்லியிருக்காரு. மது நாட்டுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் கேடு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மது நாட்டுக்கு நல்லதா இருக்கு, வீட்டுக்கு கேடா இருக்கு. ஆனா நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம் மதுவால சீரழிஞ்சு போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் குடியை தவிருங்க. குடி வந்து எல்லாருக்கும் மரியாதையை மட்டும் இல்ல, மானம், மரியாதை, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் அவமானத்தை கூட, குடிகாரன் பையன், குடிகாரன் பேச்சு, பொழுது விடிஞ்சா பேச்சு, இது மாதிரி நிறைய அவமானங்களை கொடுக்கும். அப்படி குடிச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா? அதனால குடியை நிறுத்தணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள்.